சனாதனம் அப்படிங்கிறது இட்ஸ் எ வே ஆஃப் லைஃப். எப்படி நம்ம வந்து நடந்துக்கிறோம், வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. தப்பு தண்டை பண்ணக்கூடாது, திருடாத, இன்னொருத்தன பொருளுக்கு ஆசைப்படாத அப்படிங்கிறது கூட சனாதன தர்மத்தில் ஒன்று. ஓகே, வயசாக நம்மளை அவ்வளோ நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது தாய் தகப்பன் எவ்வளோ அழகாக நம்மளை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ வயசான காலத்தில் அவங்கள வந்து நம்ம அப்படியே பார்த்துக்கணும், கடவுள் மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது கூட சனாதன தர்மம் சொல்லுது. ஸோ இந்த சனாதன தர்மம் இருக்கக்கூடாதுன்னா அவங்கவுங்க அப்பா அம்மாவை வெளியே துரத்துடணும். முடியுமா? இட் இஸ் நாட் சனாதன தர்மங்கிறது இட்ஸ் நாட் ஒரு ரிலிஜன் கிடையாது, இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். ஸோ அது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாரும் அது புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். யார் யாரெல்லாம் சனாதன தர்மத்தை அழிக்கணும் ஒழிக்கணும்னு பேசினாங்களோ அவங்கள பார்த்து தான் நம்முடைய அர்ஜுன் சார் இப்படி கேட்டிருக்காரு. பிஞ்சு செருப்பாலேயே அடித்த மாதிரி கேட்டிருக்காரு. என்ன உதயநிதி சார், உங்களுடைய அப்பாவான ஸ்டாலின் அவர்களையும் உங்களுடைய தாயாரான துர்கா ஸ்டாலின் அவர்களையும் வீட்டை விட்டு துரத்திடுவீங்களா? அவங்கள வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவீங்களா? அது உங்களால் முடியுமா? அப்புறம் தாவேக்கா எம்எல்ஏ முஸ்தபா சார், நாங்களும் சனாதன தர்மத்தை அழிக்க தான் வந்திருக்கோம், நாங்களும் ஈவேரா வச்சுருக்கோம், அம்பேத்கரை வச்சுருக்கோன்னு சொன்னீங்களே, நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணுவீங்களா சார்? நெக்ஸ்ட்டு ஓசிசோறு வீரமணி. காலம் போன காலத்தில் அந்த ஆளை பற்றி பேசுகிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நம்மளால் கேட்க முடியும், கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கேட்டே ஆகணும். ஈவேரா சொத்தை மொத்தமாக ஆண்டு அனுபவிக்கிறது ஓசிசோறு வீரமணி மட்டும்தான். ஈவேரா சமூகத்துக்காக அதை பண்ணாரு, ஈவேரா பெண்கள் சுதந்திரத்துக்காக இது பண்ணாரு, ஈவேரா என்னென்னலாம் பண்ணிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாரே. ஈவேரா சொத்தை பொது உடைமையாக்குவாரா? சொத்தை கூட விட்டுருங்க, ஈவேரா எழுதிய புத்தகங்கள், ஈவேரா எழுதிய கட்டுரைகள், ஈவேரா விடுதலையில் என்னென்னலாம் எழுதியிருக்காரு தெரியுமான்னு சொல்லி ஒரு கதை அளந்து விடுவாரு. அவர் எழுதின புத்தகங்களை பொது உடைமையாக்குவாரா? அட்லீஸ்ட் ஈவேராவின் விடுதலை நாளேடு இருக்கு இல்லையா, அதையாச்சும் பப்ளிக்ல வைப்பாரா? பப்ளிக் டொமைன்ல மக்களுக்காக வைப்பாரா? வைக்க முடியுமா? அந்த தெம்பு திராணிலாம் ஓசிசோறு வீரமணிக்கு இருக்குதா? இதெல்லாம் ஓசிசோறு வீரமணியால் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி மட்டும்தான் நம்மளால் கேட்க முடியுமே தவிர, மற்றபடி பெருசாக நம்மளால் ஒன்றும் கேட்க முடியாது. அது செய் இது செய் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளால் சொல்ல முடியாது. நாம் இதை கேட்டிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் அந்த ஆளை பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஈவேரா எழுதிய புத்தகங்களை பொது உடைமை ஆக்குனாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இம்புட்டு நாளாக இங்கே ஈவேரா குறித்தான ஒரு பெரிய மாய பிம்பத்தை இவங்கெல்லாம் கட்டமைச்சு வச்சுருக்காங்க பாருங்க, அது எல்லாமே தூள் தூளாக உடஞ்சிரும். எப்படி உடையும்? ஈவேரா எழுதின உண்மையாலே அவர் என்னென்னலாம் எழுதியிருக்காரோ அதை மக்கள் படித்தாங்கன்னா, ஐய இவரா இப்படிலாமா எழுதியிருக்காரு, இவரை போய் நம்ம தந்தை பெரியார்னு சொன்னோம் அப்படின்ற மாதிரி பப்ளிக்கே பேச ஆரம்பிப்பாங்க. அதனால தான் ஈவேரா எழுதிய புத்தகங்கள் எல்லாத்தையுமே மூடி மறைச்சி வச்சுருக்காங்க. பப்ளிக் டொமைனில் இருந்த விஷயத்த அந்த வெப்சைட்டையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளோ விஷயங்கள் பண்ணது தீகா, ஓசிசோறு வீரமணி, இவங்களாம் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊருக்குள்ள முக்காவாசி பேர் தற்கூரியாக தாங்க இருக்காங்க, உண்மையிலே தற்கூரியாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு சனாதன தர்மம்னா என்னன்னு தெரியாது, திராவிடம்னா என்னன்னு தெரியாது, ஆரியம்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாமல் கத்திக்கிட்டே இருப்பாங்க. சனாதனத்தை ஒழிக்க வேண்டும், சனாதனத்தை அழிக்க வேண்டும், சனாதனத்தை வேறறுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, ஹிந்து மதத்தை எப்படிங்க நீங்கள் அழிப்பேன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால், சனாதன தர்மம் வேற, ஹிந்து மதம் வேற அப்படின்ற மாதிரி புதுவிதமான ஒரு டெஃபினேஷன் கொடுப்பாங்க. ஓசிசோறு வீரமணி அந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் என்ன பேசினாரு? வீரமணியே சொல்லியிருப்பாரு, சனாதன தர்மமும் ஹிந்து மதமும் ஒன்று தான், அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்கணும், ரெண்டும் ஒன்று தான், நம்ம ரெண்டுத்தையுமே ஒழிக்கணும் தான் பார்க்குறோம், ஹிந்து மதத்தை அழிக்கணும் தான் நம்ம பேசுகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வீரமணியே பேசியிருப்பாரு. தான் நம்ம அண்ணன் திருமாவளவன் இருக்கார் இல்லையா, அவர் மூச்சுக்கு 300 தடவை சனாதன தர்மத்தை வேறறுப்போன்னு கத்திட்டு இருப்பாரு. எங்க அவர்கிட்ட போயிட்டு ஹிந்து மதத்தை வேறறுப்போன்னு சொல்லுங்க, ஏன் சனாதன தர்மம்னு சொல்றீங்க, ரெண்டும் ஒன்று தானே, ஹிந்து மதத்தை வேறறுப்போன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேளுங்களேன், சும்மா கேளுங்களேன். கேட்டால் மட்டும் என்ன பண்ண போறாரு? இதே உருட்டை தான் உருட்ட போறாரு. சனாதனம் என்பது வேறு, ஹிந்து மதம் அப்படின்றது வேறு, ஹிந்துத்துவா அப்படின்றது வேறுன்னு சொல்லி உருட்டுவார். இதை தவிர்த்து வேற எதுவுமே பண்ண மாட்டாரு. இவங்களுக்குலாம் நல்லாவே தெரியுங்க, சனாதன தர்மமும் ஹிந்து தர்மமும் ஒண்ணுதான்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் பப்ளிக்ல சனாதன தர்மத்தை வேறறுப்போம்னு சொல்ற மாதிரி ஹிந்து மதத்தை வேறறுப்போம், ஹிந்து மதத்தை அழிப்போம், ஹிந்து மதத்தை ஒழிப்போம், ஹிந்து மதம் அப்படின்றது டெங்கு, மலேரியா, கொசு, கொரோனா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கன்னா பப்ளிக்கு, இங்கே இருக்கிற பப்ளிக்கு அவங்களே செருப்பால் அடிப்பாங்க. அதனால தான்
மக்களுக்கு புரியக்கூடாது. அதே நேரத்துல நாம நம்முடைய வன்மத்த தீர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக சனாதன தர்மம்னு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற திக, திமுக திராவிடம்னு சொல்றதுக்கு ஒரு விளக்கத்த குடுப்பாங்க. ஆனா, அவங்க குடுக்கக்கூடிய விளக்கம் இருக்கு இல்லையா? அது உண்மையான திராவிடம் இல்ல. திராவிடத்தினுடைய மீனிங்கே வேற. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு இவனுங்களுக்கெல்லாம் தெரிஞ்சாலும், அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. திராவிடம் என்பது இதுதான் அப்படின்ற மாரி இவங்க புதுசா ஒரு விஷயத்த, இமேஜினேஷன்ல உருவாக்குன ஒரு விஷயத்த மக்கள் இடத்துல முன்னெடுத்து வைக்கிறாங்க. இவங்களா பல வருஷமா கத்திட்டு வரக்கூடிய திராவிடம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம், அவங்க சொல்ற மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியிற மாரி சொல்றேனே. கொஞ்சம் மார்க்சிசம். ஓகேங்களா? அப்புறம் கொஞ்சம் இவாஞ்சிக்கல் தாட்ஸ். கிறிஸ்தவ மிஷனரிகள் இருப்பாங்க பாருங்க. அவங்களுடைய கொஞ்சம் ஐடியாலஜி. அதுக்கப்புறமா இஸ்லாமிய அடிப்படைவாதிகள்னு சொல்லப்படுகிற வஹாபிச கொள்கை. இந்த 3த்தினுடைய கலவை தான் திராவிடம். அதாவது இவங்க இங்க ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள், இவங்க இங்க திராவிடியன் பாலிடிக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஐடியாலஜி. இது எல்லாமே இந்த 3த்தினுடைய கலவை தான். ஆனா, இங்க இருக்கிற திக காரங்க, திமுக காரங்க இவங்க கிட்ட போயிட்டு திராவிடம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க நேரா வந்துருவாங்க. சமூக நீதி, சமத்துவம், பெண்ணுரிமை, பெண்ணடிமைத்தனத்திற்கு எதிராக பேசுதல், இதுதான் திராவிடம்னு கத்துவாங்க. இதுல இன்னும் காமெடியான விஷயம் என்னன்னா, பல பேருக்கு திக, திமுகல இருக்கக்கூடிய பல பேருக்கு திராவிடம்னா என்னன்னே தெரியாது. அது இடமா, இனமா, இந்த புரிதல் அவனுங்களுக்கெல்லாம் சுத்தமா கிடையாது. ஒரு சில இன்டெலக்சுவல் புலித்தீஸ் இருப்பானுங்க. திக, திமுகல. அவனுங்க திராவிடம் அப்படின்னா இனம்னு சொல்லுவாங்க. திராவிடம், இனம். ஆ? எப்படி திராவிடம் இனமா இருக்க முடியும்? அதே மாரி ஆரியம். ஆரியம் அப்படின்றது இனம்னு சொல்லுவாங்க. திராவிடம் அப்படின்றது இனம். ஆரியம் அப்படின்றது இனம். கடந்த காலங்கள்ல திராவிடத்துக்கும், ஆரியத்துக்கும் தான் சண்டை நடந்தது அப்படின்ற மாரிலாம் பேசுவானுங்க. ஆரியம் அப்படின்றது குணம். திராவிடம் அப்படின்றது இனம். ஆரியமும் சரி, திராவிடமும் சரி 2மே இனம் கிடையாது. ஓகேங்களா? ஒண்ணு குணம், இன்னொன்னு இடம். அவ்வளதான். ஆனா கடந்த 100, 150 ஆண்டுகளாக தமிழகத்துல இங்க பொலிட்டிக்கலா கொண்டு போன விஷயம் என்னன்னா, அதாவது ஐடியாலஜிக்கலா இவங்க பொலிட்டிக்கலி கொண்டு போன விஷயம் என்னன்னா, திராவிடம் அப்படின்றது ஒரு இனம், ஆரியம் அப்படின்றது ஒரு இனம். ஆரியம் நம்மள அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க அப்படின்ற மாரியான விஷயங்கள இவங்க பரப்புனாங்க. மக்கள் அந்த காலகட்டங்கள்ல நம்புனாங்க. இவங்க பரப்புற அவதூறுகள அந்த மக்கள் நம்புனாங்க. எப்படி இந்த கிறிஸ்துவ மிஷனரிகள், அந்த இவாஞ்சிகல்ஸ் இவங்கெல்லாம் நம்ம நாட்டுல பிரித்தாளும் சூழ்ச்சி மூலியமாக ஆட்சிய செலுத்துனாங்களோ, அதே மாரி தான் இவங்கலாம். இந்த திக, திமுக இவங்கள மாரியான நபர்கள்லாம் தமிழகத்துக்குள்ள பிரித்தாளும் சூழ்ச்சிய ஃபாலோ பண்ணாங்க. அதுதான் இந்த திராவிடம், ஆரியம் அப்படின்ற மேட்ரு. அவன் உன்ன ஒடுக்குனான். அவன் கடந்த காலங்கள்ல உன்ன அடக்குனான். அவன் என்னென்னலாம் உனக்கு பண்ணியிருக்கான் தெரியுமா? அப்படின்ற மாரி வேணும்னே தவறான கட்டுக்கதைகள முன்னெடுத்து வச்சு, இதெல்லாம் தான் நடந்தது அப்படின்ற மாரி நம்ம மண்டையில திணிச்சு, ஒரு வெறுப்பு அரசியல் மூலமாக தான் இவங்களுடைய அரசியல் பிழப்ப நடத்துனாங்க. ஆரம்ப காலகட்டங்கள்ல. அப்பதான் அப்படி பண்ணாங்கன்னு பார்த்தா, இப்ப வரைக்கும் அதே விஷயத்த தான் இவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு டைம் இருக்கும்பொழுது தயவு செய்து இந்த மார்க்சிசம் பத்தி கொஞ்சம் படிங்க. அதே மாரி நம்ம நாட்டுல இந்த கிறிஸ்தவ மிஷனரிகள், பிரிட்டிஷ் பரதேசிகள் அவனுங்க எப்படி பிரித்தாளும் சூழ்ச்சிய ஃபாலோ பண்ணாங்க, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்றத கொஞ்சம் பாருங்க. அதன் மூலியமாக மிஷனரிகள் எப்படி இங்க மதமாற்றம் செஞ்சாங்க அப்படின்றதையும் பாருங்க. கடைசியாக இந்த வஹாபிசம், இஸ்லாமிய அடிப்படைவாதம்னு சொல்லப்படுகிற இந்த வஹாபிசம் இத பத்தியும் கொஞ்சம் பாருங்க. ஏன்னா இந்த வஹாபிசத்துல என்ன மாரியான விஷயங்கள் இருக்கோ, அதே மாரி கடந்த காலங்கள்ல ஈவேரா பேசியிருக்காரு. ஸோ தயவு செய்து இந்த 3 விஷயத்தையுமே நீங்க கொஞ்சம் படிங்க. அப்பதான் இந்த திக என்ன சொல்லுது, திமுக என்ன சொல்லுது, திராவிடம்னா என்ன அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு புரியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தையுமே நான் சொல்லிடுறேன். இங்க பொலிட்டிக்கலி திராவிடம்னு ஒரு விஷயத்த கொண்டு போறாங்க இல்லையா? இந்த திக, திமுக இவங்க திராவிடம்னா இதுதான், திராவிடம்னா இதான் அப்படின்ற மாரி நிறுவ பார்க்குறாங்க இல்லையா? அவங்க சொல்லுகிற திராவிடம் வேற. ஆனா நம்மளுடைய முன்னோர்கள், நம்முடைய குருமார்கள், நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள், நம்முடைய பெரியவாக்கள் அவங்கலாம் திராவிடம்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க சொன்ன திராவிடம் அப்படின்ற சென்ஸ் வேற. இவிங்க இந்த பொலிட்டீஷியன்ஸ் சொல்ற திராவிடம் அப்படின்ற சென்ஸ் வேற. ஸோ 2த்தையுமே நீங்க மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. அப்புறம் ஆரியம் மற்றும் திராவிடம் இத பத்தி இப்பதான் ஒரு சில விஷயங்கள்லாம் படிச்சு முடிச்சிருக்கேன். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க. நான் படிச்ச வரைக்கும், எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயத்த நான் உங்களுக்கு வீடியோவா பண்ணி போடுறேன். ஓகேன்னா சொல்லுங்க. அத வீடியோவாவும் பண்றேன். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இளமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். தாவேகா மற்றும் திமுக 2மே ஒன்று தான்.
திமுகவும் தாவேக்காவும் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணுன்னு நான் ரொம்ப நாட்களாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். என்ன மாரியே நெறைய பேரு திமுக, தாவேக்கா 2ம் ஒண்ணு தான். பெருசா ஒரு வித்தியாசமும் கிடையாது அப்படின்ற மாரி இப்ப நெறைய பேரு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப ரீசென்ட் டேஸா தாவேக்கால இருக்கக்கூடியவர்கள், அதாவது தாவேக்கா அமைச்சர்கள், தாவேக்கா நிர்வாகிகள், தாவேக்காவின் தொண்டர்கள், தாவேக்கா ஆதரவாளர்கள், அப்புறம் முதலமைச்சர் வரைக்கும் இவங்க பண்ணக்கூடிய சில விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது, திமுகவும் தாவேக்காவும் ஒண்ணுதாப்பா அப்படின்னு சொல்ற மாரி தான் இருக்கு. அத ஊர்ஜிதப்படுத்துற மாரி தான் இருக்கு. கட்சி மட்டும் தான் இப்படி ஒண்ணா இருக்குன்னு பார்த்தா கிடையாது. அந்த நிர்வாகிகள், பிரமுகர்கள், தொண்டர்கள், ஆதரவாளர்கள், தலைவர்கள், அமைச்சர்கள்னு இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே திமுகவின் கார்பன் காப்பி மாரி தான் இருக்கு. இந்த திமுக தொண்டர்கள் பப்ளிக் பிளேஸஸ்ல, சோசியல் மீடியாஸ்லலாம் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க? யாராச்சும் திமுகவ இல்லன்னா அவங்களுடைய தலைவர்கள தாக்கி பேசுனாங்கன்னா, எப்படி அவங்களா பிஹேவ் பண்ணுவாங்க? அதே மாரி தான் இந்த தாவேக்கா தொண்டர்களும் பிஹேவ் பண்றாங்க. பப்ளிக் பிளேஸஸ்ல இருந்து சோசியல் மீடியா வரைக்கும் அதே மாரி தான். சோசியல் மீடியால கெட்ட வார்த்தை பேசுறதிலிருந்து, அசிங்க அசிங்கமா அருவருப்பா பேசுறதிலிருந்து, அதே மாரியான விஷயத்த தான் தாவேக்காவும் பண்ணுது. திமுக காரங்க பண்ற மாரியே தான் தாவேக்காவும் பண்ணுது. இப்ப ரீசென்ட்டா ஒரு நியூஸ் ஒண்ணு பார்த்திருந்தேன். 2 தாவேக்கா ஆதரவாளர்கள் காவல்துறையினருடைய கைய உடைச்சிருக்கானுங்க. போலீஸ்காரருடைய கைய உடைச்சிருக்காங்க. எப்படி இந்த திமுக காரங்க பண்ணுவாங்களோ, பப்ளிக்ல போலீஸுக்கு எதிராக போலீஸே அடிக்கிற அளவுக்கு போவாங்களோ, அதே மாரி இந்த தாவேக்கா காரங்களும் பண்ணியிருக்காங்க. கையவே உடைச்சிருக்கானுங்க. அதே மாரி இந்த திமுக அமைச்சர்கள் எப்படி விளம்பர மோகத்தோடயே சுத்துவாங்க. அதே மாரி தான் இந்த தாவேக்கா அமைச்சர்களும் இருக்காங்க. அவங்களும் இதே மாரி தான் பண்றாங்க. உதயநிதி அவர்கள் சொன்ன மாரி ரீல்ஸ்ல தான் அவங்க ஆட்சியவே பண்றாங்க. ஒரு சில தாவேக்கா அமைச்சர்கள் உண்மையிலே நல்லாவே வேலை பார்க்குறாங்க. அதே மாரி ஒரு சில தாவேக்கா தொண்டர்கள், ஆதரவாளர்கள் இவங்கலாம் ரொம்ப மெச்சூரிட்டியோடவே இருக்காங்க. பட் முக்காவாசி பேரு திமுக காரங்க மாரி தான் இருக்காங்க. திமுக எப்படிலாம் பிஹேவ் பண்ணுமோ, அதே மாரி தான் இவங்களும் பிஹேவ் பண்றாங்க. நெக்ஸ்ட் திமுகல எப்படி முதலமைச்சருக்கு அடுத்த நிலையில இருக்கிறவங்க பிஹேவ் பண்ணுவாங்களோ, என்ன மாரியான விஷயங்கள் அவங்க செய்வாங்களோ, அதே மாரி தாவேக்காலயும் இருக்காங்க. தாவேக்கால முதலமைச்சர் விஜய்க்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தலைவர்கள், திமுகல இருக்கக்கூடிய தலைவர்கள் மாரியே இவங்களும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்க எப்படி சபரீசன் இருக்காரோ, அதே மாரி இங்க ஆதவ அர்ஜுனா இருக்காரு. அங்க எப்படி துரைமுருகன் இருக்காரோ, அதே மாரி இங்க புசி ஆனந்தன் இருக்காரு. அங்க முதலமைச்சராக ஸ்டாலின் இருந்தாரு. இங்க முதலமைச்சராக விஜய் இருக்காரு. இது மட்டும் தான் வித்தியாசம். இவ்வளவு தான் வித்தியாசம். ஆட்கள் மட்டும் தான் வேறையே தவிர, மத்தபடி அங்க நடக்கிற வேலைகள் எல்லாமே ஒரே மாரி தான் இருக்கு. நாம திமுகவையே விளம்பரம் மாடல் அரசுன்னு தான் சொல்வோம். எதுக்கெடுத்தாலும் விளம்பரம், எதுக்கெடுத்தாலும் ஸ்டிக்கர் அப்படின்ற மாரி தான் சொல்லுவோம். தாவேக்கா திமுக காரங்களே முழுங்கிடுவாங்க போல. திமுக பண்ற விளம்பரத்த விட இவங்க பண்றாங்க பாருங்க, முடியலங்க. ஒவ்வொருத்தங்களும் அவ்ளோ விளம்பர மோகத்தோட சுத்திட்டு இருக்காங்க. உண்மையாலேயே ஸ்டிக்கர் ஒட்டுறது என்ன? நான் யாரு தெரியுமா? நான் என்னலாம் பண்ணியிருக்கிறேன்னு தெரியுமா? என்னென்ன பண்றாங்க தெரியுங்களா? கிரிஞ்சா இருக்கு. உண்மையாலேயே கிரிஞ்சா இருக்கு. இந்த திமுக இருக்கு இல்லையா? இவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு சில மாதங்கள் கழிச்சு தான் அவங்க அட்டூழியங்கள், அட்டகாசங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் தாவேக்கா ஆட்சிக்கு வந்து 15 நாள் தான் ஆகுது. 15 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள திமுக பண்றது மாரியே இவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஊடகங்கள முழு கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுக்கு இவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், சோசியல் மீடியாவ ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு இவங்க செய்யக்கூடிய காரியங்கள், இது எல்லாமே அப்படியே திமுக பண்ற மாரியே இருக்கு. ரூட் மாஃபியா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி தாவேக்கால ரூட் மாஃபியா சோசியல் மீடியாவ கண்ட்ரோல் பண்றாங்களோ, அதே மாரி அங்க திமுகல யார் இருந்தா? சபரீசன் இருந்தாரு. அவருடைய பெண் நிறுவனம் இருந்தது. பெண் நிறுவனம் என்னென்னலாம் பண்ணாங்களோ, அத விட பல மடங்கு அதிகமா இங்க ரூட் பண்ணிட்டு இருக்கு. சரி சோசியல் மீடியால தான் இவங்க இது மாரிலாம் பண்றாங்கன்னு பார்த்தா, இப்ப மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் வரைக்கும் வந்திருக்காங்க. திமுக எப்படி மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்த கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணாங்களோ, அதே வேலைய எக்ஸாக்ட்டா அதே வேலைய தாவேகாவும் பண்ணியிருக்கு. பாரத பிரதமர் மோடிய சந்திக்கிறதுக்காக நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் டெல்லி போயிருந்தாரு. அங்க மீட்டிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வெளிய வராரு. வெளிய வரும்பொழுது அங்கிருந்த ஊடகவாதிகள் கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பட் விஜய் அவர்கள் யாருக்குமே பதில் எதுவும் சொல்லவே இல்ல. ஊடகவாதிகள கண்டுக்கவே இல்ல. எல்லாருக்குமே வணக்கம் வச்சுட்டு அப்படியே போயிட்டாரு. பட் அங்கிருந்த ஊடகவாதிகள் என்ன பண்றாங்க, "சார் பேசிட்டு போங்க சார். நீங்க கண்டிப்பா பேசியே ஆகணும் சார். ஜெயலலிதாவே பேசியிருக்காங்க சார். அந்த லெகசிய நீங்க பிரேக் பண்ணாதீங்க சார்ன்னு" சொல்லி கத்துறானுங்க. கத்துனவன் எந்த ஊடகவாதிலாம் நமக்கு தெரியாது. அவன் எந்த ஊடகத்தை சேர்ந்தவன் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் இத மாரி கத்துனானுங்க. எனக்கு இந்த இடத்துல திரு விஜய் அவர்கள் பண்ணது சரின்னு தான் தோணுது. ஏன்னா இந்த ஊடக பொறுக்கிகளுக்கு மரியாதையே குடுக்கக்கூடாது. இவனெல்லாம் கண்டுக்கவே கூடாது. முதலமைச்சர் இவனுங்களுக்கு மரியாதை குடுக்குற அளவுக்கு இவனுங்க ஒண்ணும் புனிதர் கிடையாது. அயோக்கியனுங்க. நம்பர் 1 அயோக்கிய பொறுக்கிக. இவனுங்களுக்கெல்லாம் விஜய் அவர்கள் பண்ணது சரிதான். செருப்படி குடுத்திருக்காரு. உண்மையிலேயே திரு விஜய் அவர்கள நான் இந்த விவகாரத்துல பாராட்டியே தீரணும்.
நீங்களும் பாராட்டிடுங்க. சரி, திரு விஜய் அவர்கள பாராட்டுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் அவர் அப்படி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா, இந்த ஊடகவாதிகள் இப்படி கத்துனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. இந்த புதிய தலைமுறைன்னு ஒரு சேனல் இருக்கு இல்லையா? அந்த சேனல ஷேடோ பேன் பண்ண பார்த்துருக்காங்க. அந்த சேனல் தூக்கி பின்னாடி போட்டுருக்காங்க. அதாவது அரசு கேபிள் நெட்வொர்க்ல இந்த புதிய தலைமுறை 44வது இடத்துல இருந்திருக்கு. ஓகேங்களா? இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு டெல்லியில நடந்ததுக்கு அப்புறமா, புதிய தலைமுறைய 61வது இடத்துக்கு தூக்கி போட்டுருக்காங்க. இதனால என்ன ஆகப் போகுது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. பட் இதெல்லாம் பெரிய விஷயம். எப்படி இது மாரிலாம் ஒரு அரசாங்கம் பண்ணலாம்? ஊடக சுதந்திரத்தை எப்படி இவங்க நசுக்கலாம்? கருத்து சுதந்திரத்தை எப்படி நசுக்கலாம்? ஊடகத்தை நசுக்கும் தாவேகா அப்படின்ற மாரிலாம் கத்திட்டு இருக்காங்க. இவனுங்களுக்கெல்லாம் வேணும். இதுவும் வேணும், இன்னும் வேணும். இவனுங்க லைசென்ஸ கேன்சல் பண்ணாம இருந்தாரு. அதுவே பெரிய விஷயம் தான். அண்ட் இது மாரிலாம் இவரு பண்ணியிருக்காரு இல்லையா? இதுவும் திமுக பண்ணது தான். திமுக எப்படி இந்த புதிய தலைமுறைய அடக்குனாங்களோ, ஒடுக்குனாங்களோ, அதே மாரி தான் இப்போ தாவேகாவும் பண்ணியிருக்கு. தூக்கி பின்னாடி போட்டிருக்கு. 2025 அக்டோபர் மாசம் திமுக ஆட்சியில புதிய தலைமுறை சேனலுக்கு இதே மாரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. எந்த விதமான ஒரு முன்னறிவிப்பும் இன்றி இந்த சேனல தூக்கி பின்னாடி போட்டாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா, இது சோசியல் மீடியால பயங்கரமா பரப்பப்பட்டதுக்கு அப்புறமா, எல்லாருமே இங்க இருந்த நடுநிலைவாதிகள்னு சொல்லுவாங்க இல்லையா? அவிங்க எல்லாருமே புதிய தலைமுறைக்கு சப்போர்ட் பண்ணி, திமுக பண்ணது தப்பு. இது மாரிலாம் நீங்க பண்ணக்கூடாது. நீங்க ஊடக சுதந்திரத்த நசுக்குறீங்க. ஊடகத்துடைய சுதந்திரத்துல நீங்க மூக்கு நுழைக்கிறீங்க. அது எப்படி நீங்க ஊடக சுதந்திரத்தின் மீது இத மாரி பாசிச தன்மைய காட்டலாம் சொல்லி பயங்கரமா கத்துனானுங்க. அதுக்கப்புறமா என்ன பின்னாடி நடந்ததுன்னு தெரியல. இந்த பிரச்சனையானது சார்ட் அவுட் ஆச்சு. இப்போ நம்முடைய ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா, அப்போ திமுக பண்ண மாரியே இப்போ இவங்க பண்ணியிருக்காங்க. இந்த புதிய தலைமுறை சேனல் இருக்கு இல்லையா? அவங்க வந்து ஒரு நியூஸ் கார்டு போட்டிருந்தாங்க. இந்த சைட்ல போடுறேன். ஃபர்ஸ்ட் அத பார்த்துருங்க. செய்தியாளர்களை புறக்கணிக்கும் முதல்வர் விஜய். தமிழக முதல்வர்கள் டெல்லி சென்றால் பேட்டி அளிப்பது மரபு. ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் எல்லோருமே செய்தியாளர்களை சந்தித்தனர். டெல்லி பயணம் மொத்த இந்தியாவுடனும் பேசுவதற்கான வாய்ப்பு. தமிழக குரல் தேசிய ஊடகங்களில் வெளிவருவது முக்கியம். பதவியேற்றது முதலாக இன்னும் சென்னையிலேயே செய்தியாளர்களை சந்திக்காத முதல்வர் விஜய் டெல்லியிலும் செய்தியாளர்களை புறந்தள்ளி தமிழகம் புறப்பட்டார். ஆந்திரா, தெலுங்கானா, கேரளம் மற்றும் மேற்கு வங்க முதல்வர்களின் டெல்லி பேட்டி கவனம் ஈர்த்தது. செய்தியாளர் சந்திப்பு எப்போது முதல்வரே? எதுக்கு தரணுங்கிறேன். செய்தியாளர் சந்திப்பு வைக்கணுன்ற அவசியமே கிடையாதே. முதலமைச்சரா இருக்கிறவரு ஊடகங்கள் வாயிலாகத்தான் மக்களை சந்திக்கணும், மக்கள் கிட்ட பேச வேண்டியது பேசணும் அப்படின்றதெல்லாம் இல்லையே. அவர் கையில சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கு. அவர் ஏதாச்சும் சொல்லணும்னா, அவர் ஒரு வீடியோ எடுத்து அவர் சோஷியல் மீடியால போட்டாருன்னா, அது எல்லாருமே பார்க்க போறாங்க. ஊடகவாதிகள், உங்கள ஏன்டா சந்திக்கணும்? உங்களுக்கு ஒண்ணும் அவ்வளோ பெரிய சீன்லாம் இங்க கிடையாதுடா. நீங்களாம் பயாஸ்டு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இவனுங்கள சந்திக்கணும் அப்படின்றது மரபெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்கேயும் அது எழுதி ஒண்ணும் வைக்கல. ஜெயலலிதா பேசியிருக்காங்க, ஸ்டாலின் பேசியிருக்காங்க, எடப்பாடி பேசியிருக்காங்கன்னா, இவரு பேசணுமா? உங்களுக்கெல்லாம் மரியாதை குடுக்கணுமா? குடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. மேண்டிட்டரி ஒண்ணும் கிடையாது. சந்திச்சே ஆகணும். ஊடகங்களை சந்திச்சே ஆகணும், பேசியே ஆகணும் அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. திரு விஜய் அவர்கள் பண்ணது சரிதான். அவரு ஊடகங்கள நாய் மாரி வச்சிருக்காரு இல்லையா? அது சரிதான். ஏன்னா ஊடகங்களுக்கு மரியாதை குடுக்குற அளவுக்கு இந்த ஊடகவாதிகள், ஊடக பொறுக்கிகள் ஒண்ணும் யோகியமானவர்கள் கிடையாது. காசு வாங்கி வேலை பார்க்குறவனுங்க. மங்குனி மாதேஷ் இருக்கான் பார்த்தீங்களா? அத மாரி தான் ஒவ்வொரு ஊடகங்களும், ஊடகவாதிகளும் அப்படிதான் இருக்கானுங்க. ஸோ அவனுங்களுக்கெல்லாம் இவ்வளோ மரியாதை தரணும், இவ்வளோலாம் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. திரு விஜய் அவர்கள் செஞ்சது சரிதான். அவரு சோஷியல் மீடியால பேசிப்பாரு. அவர் என்ன பேசணுமோ, மக்கள்கிட்ட என்ன விஷயத்த சொல்லணுமோ, அது சோஷியல் மீடியால பேசிட்டு போயிட்டே இருப்பாரு. அத மக்கள் எடுத்து பரப்பி விடுவாங்க. ஓகேங்களா? உங்ககிட்ட தான் பேசணும், ஊடகத்துக்கிட்ட பிரஸ் மீட் வைக்கணும், ஊடகங்களுக்கு இன்டர்வியூ குடுக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. அது மேண்டிட்டரியும் கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயத்தையும் நான் இங்க சொல்லிக்கிறேன். நான் இப்படி இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதால உடனே நீங்க என்ன அணில்னு நினைச்சுக்க போறீங்க? கிடையாது. சட்டமன்றத்தில பேசாம அமைதியா இருந்துட்டு, அப்புறமா சோஷியல் மீடியால வந்து பேசினார் இல்லையா? முதலமைச்சர் விஜய் பேசினார் இல்லையா? அது தப்பு. ஏன்னா சட்டமன்றத்தில பேசி தான் ஆகணும். அது ஒண்ணும் பிரஸ் மீட் கிடையாது. சட்டமன்றத்தில பேசணும், பேசியே ஆகணும். சட்டமன்றத்தில பேசாம ட்விட்டர்ல வந்து ட்வீட் போடுறது, அறிக்கை வெளியிடுறது அதெல்லாம் தப்பு. நாம அதுக்கு எதிராகவும் பேசியிருக்கோம். இங்க ஊடகம்னு வரும்பொழுது, ஊடகமா விஜயான்னு வரும்பொழுது, விஜய் பண்ணது சரின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லிடுங்க. பட் இந்த ஊடகங்களுக்கெல்லாம் மரியாதை குடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. திரு விஜய் அவர்கள் பண்ணது சரிதான். இந்த ஊடக பொறுக்கிகளுக்கு மரியாதையே குடுக்கக்கூடாது. முடிஞ்சா இந்த ஊடகங்கள, தமிழகத்தில இருக்கக்கூடிய இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள முடக்குங்க. முடக்கி விடுங்க. நிம்மதியா இருக்கும் தமிழ்நாடு.
பட் ஒரு சில பேர் இந்த திமுக காரங்க, அதிமுக காரங்க, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இது மாரி பண்ணதெல்லாம் தப்புன்னு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது வந்து அரசியல் நிலைப்பாடு. அவங்க பேசி தான் ஆகணும். நமக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஸோ அவங்க பேசுறது பேசிட்டே தான் இருப்பாங்க. பேசுறவங்களும் ஒண்ணும் யோகியவான்கள் கிடையாது. இடும்பாவனம் கார்த்தி, சோனியா அருண்குமார் இவங்கலாம் ஒண்ணும் யோகியமானவர்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. இவங்களும் அயோக்கியமான காரியங்கள் செஞ்சிருக்காங்க தான். பயாஸ்டு தான். இவங்க ஒரு சார்புடையவர்கள் தான். இவங்க பேசுறாங்க, விஜய்க்கு எதிராக பேசுறாங்க அப்படின்றதுக்காக இவங்களுக்கெல்லாம் முட்டு குடுக்க முடியாது. இவங்களும் அயோக்கியர்கள் தான். இவங்கலாம் விஜய்க்கு எதிராக அரசியல் பண்றவங்க. விஜய்க்கு எதிராக தொடர்ந்து பேசுறவங்க. அதனால தான் இப்போ திடீர்னு புதிய தலைமுறைக்கு சப்போர்ட் பண்ணி முட்டு குடுத்துட்டு பேசுறாங்க. இதுங்களுக்கெல்லாம் புதிய தலைமுறை மீது அக்கறை கிடையாது. பாசம், நேசம் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு மண்ணும் கிடையாது. விஜய் மேல காண்டு. தாவேக்கா மேல காண்டு. அந்த காண்டுல தான் புதிய தலைமுறைய தூக்கி கொண்டாடுறாங்க. தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஃபைனலி மாற்றம்னு சொல்லி தாவேக்கா ஆட்சிக்கு வந்தது. பட் தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மாற்றம்னு ஒண்ணும் பெருசா இல்லவே இல்ல. கடந்த காலங்கள்ல என்ன இருந்ததோ, நிலை எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எப்படி திமுக ஆட்சியில இருந்தது, அதே மாரி தான் இப்பவும் இருக்கு. லஞ்சம் ஒழிஞ்சிடுச்சா? இல்ல. அப்ப இருந்த மாரியே தான் இப்பவும் இருக்கு. பாட்டிலுக்கு ரூ. 10 பாட்டெல்லாம் பாடுனாரு. அந்த ரூ. 10 இப்போ வரைக்கும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அது வாங்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு டாஸ்மாக் ஊழியர்கள் கடையெடுப்பு நடத்தி போராட்டம்லாம் பண்ணாங்க. அந்த நேரத்துல பிரைவேட் பிரைவேட் பார்லாம் இருக்கும் இல்லையா? அங்க கூட்டம் அலைமோதுது. தமிழர்கள் பாருங்க, எப்பேர்ப்பட்ட குடி, தமிழ் குடி. ஆனா இப்ப இருக்கிறவனுங்க குடிக்கு அடிமையா இருக்கானுங்க. ரூ. 100 ரூ. 200 எக்ஸ்ட்ராவா வித்தாலும் பரவால்ல. நாங்க அத குடுத்து வாங்கி குடிச்சுட்டு சாவோம் அப்படின்ற நிலையில தான் இந்த தமிழக மக்கள் இருக்காங்க. அவ்வளோ கூட்டம்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருந்தது. இது ஒண்ணும் புதுசு கிடையாது. கொரோனா காலங்கள்லயே இவனுங்க இப்படி தான் இருந்தானுங்க. குடிகாரனுங்க. குடி, 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 குடின்னு அவனும் அழிறானுங்க. குடும்பத்தையும் அழிக்கிறானுங்க. அடுத்த தலைமுறையும் சேர்த்து அழிக்கிறானுங்க. நெக்ஸ்ட் சோசியல் மீடியாவை இந்த திமுக எப்படி கண்ட்ரோல் பண்ண பார்த்தாங்களோ, அதே மாரி தான் தாவேக்காவும் பண்ணுது. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல எப்படி திமுக கண்ட்ரோல் பண்ண பார்த்தாங்களோ, அதே மாரி தான் இங்க தாவேக்காவும் பண்ணுது. ஸோ மாற்றம்னு பெருசா எதுவுமே இல்ல. அப்போ சிஎம்மா ஸ்டாலின் இருந்தாரு. இப்போ சிஎம்மா விஜய் இருக்காரு. அது திமுக, இது தாவேக்கா. அவ்வளோதான். பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். நான் திமுகவை விமர்சனம் பண்ண மாரி தாவேக்காவை இப்போதைக்கு விமர்சனம் பண்ண மாட்டேன். 1 வருஷம் கழிச்சு தான் நான் விமர்சனம் பண்ணுவேன். நான் 1 வருஷம் வரைக்கும் பார்ப்பேன். இவங்களுடைய கவர்னன்ஸ் எப்படி இருக்கு? நிர்வாக திறன் எப்படி இருக்கு? இந்த ஊழலு, லஞ்சம் இதெல்லாம் எப்படி இவங்க பண்றாங்க? எப்படி மெயின்டெயின் பண்றாங்க? இது எல்லாத்தையுமே பொறுத்திருந்து பார்த்து 1 வருஷம் கழிச்சு, அடுத்த வருஷம் 2027 மேல இருந்து தான் தாவேக்காவை விமர்சனம் பண்ண ஆரம்பிப்பேன். அதுவரைக்கும் சாதாரணமா இப்போ வருது பார்த்தீங்களா, இது மாரி இஷ்யூஸ்லாம் வருது இல்லையா? டாக் ஆஃப் த டவுனா இருக்கும் இல்லையா? அத பத்தி கண்டிப்பா பேசுவேன். பட் பெர்சனல் கிரிட்டிசைஸ் நம்ம திமுகவுக்கு பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா? லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸா நீங்க என் வீடியோவ பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அத மாரிலாம் இப்போ தாவேக்காவ இறங்கி அடிக்க மாட்டேன். 1 வருஷம் பொறுத்து தான் இவங்க என்ன பண்றாங்க, என்ன செய்றாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் தாவேக்காக்கு எதிராக கிரிட்டிசிசம் எடுத்து வைப்பேன். அதுவும் ஃபேரா தான் வைப்பேன். ஃபேக்ட்டோட தான் வைப்பேன். ஸோ பார்ப்போம். இவர் என்ன பண்ண போறாரு? என்ன நடக்க போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே பொறுத்திருந்து பார்ப்போம். வந்தே